பங்களாதேஷ் மிலிட்ரி ஜெனரல் வக்கர் உல் ஜமானுக்கும் இடைக்கால அரசினுடைய சீஃப் அட்வைசராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டு இருக்கு. பிறகு பங்களாதேஷ்ல அசாதாரணமான சூழல் நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ்ல பிரதான கட்சிகளில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலைஸ்டு பார்ட்டி பிஎன்பியும் பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்காவில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. இது பங்களாதேஷில் மிக அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்குது. இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இவங்க ஒரு தெளிவான ஒரு ரோட் மேப் கேட்குறாங்க. பங்களாதேஷில் எப்போ எலெக்ஷன் நடத்த போகிறாங்க, எப்படி எலெக்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்பி கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான தரிக்கே ரஹ்மானும் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே பங்களாதேஷில் தேர்தல் நடத்தப்படும்னு ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்தாதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடியது நான் முன்பே சொன்ன மாதிரி 2024 ஆகஸ்ட் 5 அப்போ இடஒதுக்கீடு சம்பந்தமான மாணவர்களுடைய கிளர்ச்சினால ஷேக் ஹசீனா பதவியை இவங்க ராஜினாமா பண்ணதையும் இதன் காரணமாக இடைக்கால அரசு ஒன்று தோற்றுவிக்கப்படுது. அதனுடைய சீஃப் அட்வைசராக முகமது யூனிஸ் இருப்பாருன்னு அறிவித்ததும் பங்களாதேஷோடைய மிலிட்ரி ஜெனரலான வக்கர் உல் ஜமான் தான். ஆனால் இவர்கள் யார் ஒரு பதவியை தோற்றுவிச்சு அதில் அமர வச்சாங்களோ அவங்களுக்கும் இந்த யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு காரணமும் அதே போல் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, அமெரிக்கா.